இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு. அதுக்கு நான் 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சது கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடவும். அடுத்து பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா வதக்கணும். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோட பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது பார்த்தா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுலேயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினா அது அப்படியே அந்த ஆனியனோட கலர் மாறும். நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு புடலங்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை கட் பண்ணதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக காய்க்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகணும். அந்த காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸோ ஒரு 1.5 கிளாஸோ ஒரு அளவுக்கு அந்த காய் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வச்சுட்டு பார்த்தா காய் நல்லா வெந்திருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கீழே காய் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இதில் பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்துருந்துச்சுன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், கூட்டாகவும் கடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினா சூடான புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி.